அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதி என்று வைகுண்ட ஏகாதசியானது பிறக்க இருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு மேசராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்களானது நிகழப் போகிறது, அந்த மாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா துர்திருஷ்டமான விஷயங்களாக நடக்கப் போகிறதா, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு நம்மளுடைய சேனலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் பலன்களானது அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்களுடைய கிரக நிலைகளானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய பலன்களானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ அதனால் கிரக நிலைகளானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேசராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்களானது அடங்கியிருக்கு. இப்போ இந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன், செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகளானது உள்ளது. மேசராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு பெருமாளினுடைய ஆசையோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சாதகமான பலன்களானது அமைய போகிறது அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதாலும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். ஆனாலுமே அஷ்டமத்து சனியினால் பார்த்தீங்கன்னா தேவையற்ற மனக்கவலைகளானது உண்டாகுங்க. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலம் தரும். தொழில் வியாபாரங்களானது சுமாராகவே உங்களுக்கு நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை காட்டுவீர்கள். ஆர்டர்கள் பெறுவதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமதங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து நீங்கள் ஒரு நல்ல பெயரை பார்த்தீங்கன்னா இப்பொழுது வாங்கக்கூடிய ஒரு சூழலில் காணப்படுவீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்குங்க. அதை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமைதி காப்பது நல்லது. தேவையில்லாத பார்த்தீங்கன்னா கோபப்படக்கூடாது. பொறுமையை கையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம். உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களிலுமே தாமதங்களானது ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள். எனவே எல்லோரையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால நன்மைகள் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள். புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணமானது சேரும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளானது சாதகமான பலனையை தருங்க. வீண் மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றங்களானது ஏற்படலாங்க. உடன் பணிபுரிபவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனங்களானது தேவை. அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள். எதிர்ப்புகளானது உங்களுக்கு குறையும். பணவரவானது உங்களுக்கு கூடும். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லது. பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் பார்த்தீங்கன்னா ஆலோசனையை நீங்கள் கேட்கலாம். வழக்கு விஷயங்களில் தடை தாமதங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க. ஸோ கவனங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்களானது நீங்கும். துணிச்சலாக எதையும் செய்து வெற்றியும் பெறுவீர்கள். வீண் அலைச்சல், காரிய தடைகளானது ஏற்பட்டாலும் தடைகளானது நீங்கி காரியங்களானது நடந்து முடியும். அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுங்க.
தேவையான வசதிகளானது உங்களுக்கு உண்டாகும். பணவரவானது எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். உடல் சோர்வு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே செலவுகளானது கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்குங்க. கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையுமே செய்வது நன்மையை கொடுக்கும். தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பலன்களை உழைப்பின் மூலமாக நீங்கள் அடையலாங்க. அதே போல் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவும் அடைவீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்குங்க. மழலை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிரிகளின் பலம் ஆனது இப்பொழுது குறையும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மன அழுத்தங்களானது உங்களுக்கு மறையும். சிந்தனையில் தெளிவானது உங்களுக்கு உண்டாகும். சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாகவே நன்மையும் அடைவீர்கள். வீண் வழக்குகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அலைச்சல்களுடன் நடந்த செயல்களானது நல்லபடியாகவே முடிவடையும். அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வானது தேடி வரலாம். வருமானங்களும் சீராகவே இருக்கும். மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரிகளினுடைய போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலுமே பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீர்கள். அரசியல்வாதிகள் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சியை காண்பார்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது பகை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு திறமையாக நீங்கள் செயல்பட்டாலுமே பாராட்டானது கிடைப்பது அரிது. சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை தரலாம். கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தீர ஆலோசித்த பின் பார்த்தீங்கன்னா முடிவு எடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து மோதல்களானது உண்டாகலாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்களானது பார்த்தீங்கன்னா சரியாகும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது மற்றும் அவர்களது நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியும் இருக்கும். அதே போல மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சிறு முதலீடுகளுடன் புதிய தொழில் தொடங்கலாம். கூட்டு வணிகத்தை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய வணிக முடிவுகளில் மூன்றாம் நபரை பார்த்தீங்கன்னா தலையிட அனுமதிக்காதீர்கள். திருமணமான மேசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் பொறுமையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வர வாய்ப்புகள் உள்ளதுனால இது போன்ற சூழ்நிலைகளில் நீங்கள் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். அதேபோல் காதலிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சிறப்பான ஒரு காலகட்டங்களாக அமையுங்க. அவர்கள் தங்களுடைய துணையுடன் சாகச இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்லலாம். இந்த நேரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல காதலானது இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய துணையுடன் காதல் இடங்களில் நல்ல நேரங்களானது இருக்கலாங்க. காதலர்கள் தங்களுடைய உறவில் மற்றவர்களை பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்தக்கூடாது. திருமணமான மேசராசிக்காரர்கள் தங்களுடைய மனைவியுடனான உறவு கடினமாக இருக்கலாங்க. குடும்பத்தில் மோதல்கள் ஏற்பட்டால் அவர்கள் அமைதியாக பார்த்தீங்கன்னா இருப்பது தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பெற்றோருடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு மற்றும் அக்கறையுடன் இருக்க வேண்டும். குழந்தைகளுடனான உறவுகள் நல்ல ஒரு சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடியதாக காணப்படும். மேசராசிக்காரர்களுக்கு நிதி நிலைகளானது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நிதிகளானது இருக்கலாங்க. வருமானங்கள் நன்றாக இருக்கும். தேவையற்ற செலவுகளானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உங்களுடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் உறுதுணையாகவே இருப்பார்கள். பிறருக்கு கடன் கொடுப்பதை பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும். முதலீடுகளை இப்போதே பார்த்தீங்கன்னா தள்ளி போடுவது நல்லது. அதேபோல் உங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது தொழிலானது பார்த்தீங்கன்னா இப்போது பலனளிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சக ஊழியர்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய கடின உழைப்புக்கு உங்களுடைய நிர்வாகம் வெகுமதி அளிக்க வாய்ப்புகளானது உள்ளது. அலுவலக நிர்வாகங்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவை வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. மேலுமே மேசராசிக்காரர்கள் சில தடைகளுக்கு பிறகு வெற்றி பெற வாய்ப்புகளானது காணப்படும். சுகாதாரத்துறையில் பணிபுரிபவர்கள் சில இடையூறுகள் இருந்தாலும் வெற்றியை ருசிப்பீர்கள். உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கடினமாக உழைக்கக்கூடிய காலமாக காணப்படுதுங்க. சிறிய முதலீட்டில் தொழிலை நீங்கள் தொடங்கலாம். பல வணிகங்கள் அல்லது கூட்டாண்மை வணிகத்தில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆரோக்கியங்களானது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும்.
குடும்பத்தில் அமைதியானது காணப்படும், மன ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.